இன்ஸ்டாகிராமை காட்டியும் ஜீ தமிழில் அம்முட்டு ஆபாசம். அம்மா அப்பா விளையாட்டு இதை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன குழந்தைகிட்ட. பொம்பளை பிள்ளைகளை எப்படி கெட்டி பிடிச்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்டாப்ல, தேனியிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னா ஜீ தமிழுக்கு. ஏயா என்னையா நடத்துகிறீங்க? அது என்ன ப்ரோக்ராமு? சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தி என்ன நடத்திக்கிட்டு இருக்கு? கெட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்ல வரீங்க? அம்மா அப்பா விளாடுங்க, எங்கள் டிவியை பாருங்கள், எங்கள் ப்ரோக்ராமை பாருங்கள், ஜீ தமிழை பாருங்கள், பார்த்துட்டு எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வீட்டில் இது மாதிரி சின்ன குழந்தைங்களாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு காமெடி எல்லாம் போட்டு ஒரு சிங்கிள் பசங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் போடுறது ரைட்டு, அது ரைட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து ஒரு கண்டனாக எடுத்து அம்மா அப்பா விளையாட்டு இதை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன குழந்தைகிட்ட. இதில் நல்ல மனுஷன் பாவம் டி ராஜேந்திர ஐயா, அதை அவரை சச்சுன்னு போட்டு உட்கார வச்சு விட்டீங்க. முக்கால்வாசி அவருக்காண்டி தான் நான் சரி என்னமோ டி ராஜேந்திர ஐயா வந்துட்டார், டி ராஜேந்திர ஐயா பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டிவியை போய் பார்க்க போனது. கடைசியில் அந்த மனுஷனையும் பாவத்தை கெடுத்து விட்டுருங்க ஓட்டிருக்கு. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் வச்சு பொம்பளை பிள்ளையை தொடாமல் நடித்த ஒரே ஆள் நம்ம டி ராஜேந்திர ஐயா. அவரை கேவலப்படுத்துகிறீங்க இந்த டிவியில் கூட்டு வந்து. ஐயா டி ராஜேந்திர ஐயா, இந்த பதிவு நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு எங்கள் ஐயாலாம் டி ராஜேந்திர ரசிகரியா. ஒழுக்கம்னு கற்றுக் கொடுத்தது உங்கள் படத்தை பார்த்துட்டே சொல்லார். அவர் அம்மந்தண்டி நடிகர்ரா, இன்ன வரைக்கும் பெண்களை தொட்டது கிடையாதா அப்படின்னு எங்கள் அப்பன் சொல்லி கொடுத்தாது. நீங்கள் போய் அந்த ப்ரோக்ராமில் போய் பார்க்குறீங்க, கண்ணை கெட்டிக்கிட்டு ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளைகளை எப்படி கெட்டி பிடிச்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சின்ன குழந்தைங்க செல்லை நோண்டாதீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் செல்லை நோண்டுங்கம்மா தங்க குழந்தைகளா. காரணம் என்னென்னா, இந்த டிவியை பார்த்து நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமை காட்டியும் ஜீ தமிழில் அம்புட்டு ஆபாசம். அப்படியே மெத்தையில் ஒரு புள்ள படுத்துக்கிறதா அதை பொத்தி படுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இது ஒரு கண்டனுங்கிறாங்க. மனுஷங்களாம் என்னன்னு தெரியல. இப்போ வர இது மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது நல்லாவா இருக்குது? ஏப்பா இது நல்லாவா இருக்குது? டபுள் மீனிங்கில் பேசுகிறது எனக்கு என்னமோ ஜீ தமிழ் டிவிக்காரன் செக்ஸ் படம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்லுவேன். நான் பயப்படலாம் மாட்டேன், இதுதான் உண்மை நினைக்கிறேன். ரைட்டா? ஒரு நல்ல கருத்துக்களை கொடுங்க. சின்ன குழந்தைல காமெடி சீனை கொண்டு வாங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி பாருங்கள், குடும்பத்தோடு ஜீ தமிழில் பார்க்குற மாதிரி பாருங்கள். அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கு, கெட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா ஓலா. இப்போ அவன் ஒருத்தன் ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு டிவியை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்படி ப்ரோக்ராம் நடத்துனீங்கன்னா குடும்பத்தோடு எப்படியா பார்க்க முடியும்? டிவி ஆஃப் பண்ண மாட்டேன். இனிமேல் டிவியை ஜீ தமிழை பார்த்தீங்கன்னா டிவியை உடச்சு பிடிவிட்டு அக்கா தங்கச்சிட்ட பூரா எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன். இனிமேல் எங்கள் அக்கா தங்கச்சி யாராச்சும் நீங்கள் போய் அந்த ஜீ தமிழை போய் பார்க்க போனீங்க, உங்களை கையை உடச்சி விடுவேன். என்ன செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் கெட்டி பிடிச்சி பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு நாடகத்தை பாருங்கள், ஒரு கருத்தை பாருங்கள். சின்ன குழந்தைய கூட உட்காந்து இப்படி தலையில் கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில். நம்ம வீட்டில் செருப்பு பிஞ்சு போகும்ட்டு. இனிமேல் ஜீ தமிழை பார்த்தா செருப்பு பிஞ்சு போகும். அது என்ன போட்டுக்கிட்டு இருக்கியா? கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன காமெடியாக நடத்துறியா? என்னங்கடா இலை உயிரை வாங்காங்கப்பா. ஜீ தமிழ் கொஞ்சம் திருந்த பாருங்க, நல்ல வீடியோ பாடுங்க. இல்லைன்னா பேசாமல் போங்க அங்கிட்டு தொலைஞ்சு. அம்மா நீங்களாம் செல்ல நோண்டுங்கம்மா. என் தங்கச்சி எங்கள் அக்கா மார்களாம் செல்ல நோண்டுங்கம்மா. இன்ஸ்டாகிராமே பாருங்கம்மா. நீங்கள் தயவுசெய்து ஜீ தமிழை பார்க்க போகிறேன், அதை பார்க்க போகிறேன்னு சொல்லி கெட்டு குட்டி சேவராக போயிடாங்கம்மா. இந்த ஆபாசம் என்னைக்குதே போகுதுன்னு தெரியல. சின்ன பிள்ளை மனசை பூரா கெடுக்கிறது இவங்க தான், இந்த டிவிக்காரங்க தான்.